சரவணன் மற்றும் அஞ்சலி இடையிலான நட்பை பற்றி கேள்விப்பட்ட மயிலின் அம்மா பாக்கியா கடும் கோபமடைந்து அஞ்சலியின் வீட்டுக்கே சென்று சண்டையிடுகிறார். அஞ்சலி விவாகரத்து பெற்றவர் என்பதால் தன் மருமகனை அவர் மயக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி அவரை மிரட்டுகிறார். அதே சமயம் தன் இளைய மகள் சுடரிடமும் மயில் எப்போது போன் செய்தாலும் உண்மையை கூறிவிடாதே என எச்சரிக்கிறார். இந்த சலசலப்பிற்கு இடையே அங்கு வரும் சரவணன் அஞ்சலியின் குடும்பத்தை அசிங்கப்படுத்த வேண்டாம் என பாக்கியாவிடம் வாதிடுகிறார். ஆனால் அஞ்சலியின் அம்மாவோ நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு ஏற்கனவே விவாகரத்து வழக்கில் இருக்கும் சரவணனுடன் பழகுவது அஞ்சலியின் எதிர்காலத்தை பாதிக்கும் என கருதி இனிமேல் தன் மகளைச் சந்திக்க வேண்டாம் என சரவணனிடம் கராராக கூறிவிடுகிறார். இதனால் மனமுடைந்த சரவணன் தன் தந்தை பாண்டியனிடம் இது குறித்து பேசுகிறார். அஞ்சலி தன் பழைய காதலிதான் என்பதை ஒப்புக்கொண்டாலும் இப்போது வெறும் நண்பர்களாகவே பழகுவதாக கூறுகிறார். பாண்டியன் அவர் மீது நம்பிக்கை வைத்தாலும் விவாகரத்து வழக்கு முடியும் வரை அஞ்சலியிடமிருந்து விலகியிருக்குமாறு அறிவுறுத்துகிறார். இதையே சரவணனும் அஞ்சலியிடம் மெசேஜ் மூலம் தெரிவித்து தன் குடும்பத்திற்காக தற்காலிகமாக விலகியிருக்க முடிவெடுக்கிறார். இறுதியில் கதிர் இது குறித்து விசாரிக்கும்போது அந்த பெண் வேறு யாருமல்ல, அஞ்சலிதான் என்பதை சரவணன் உறுதிப்படுத்துகிறார். அடுத்ததாக கதிர் மற்றும் ராஜி இந்த விஷயத்தில் சரவணனுக்கு ஆதரவாக இருப்பார்களா அல்லது இது குடும்பத்தில் புதிய புயலை கிளப்புமா என்பது பற்றி பார்ப்போம். சரவணன் அந்த பெண் அஞ்சலிதான் என்று சொன்னதும் கதிர் ஒரு நிமிடம் அதிர்ந்து போகிறான். ஏனென்றால் சரவணன் தன் கடந்த கால காதலை பற்றி ஏற்கனவே கதிரிடம் ஓரளவுக்கு பகிர்ந்திருப்பான். அப்போ அந்த பழைய அஞ்சலிதான் இப்போ உன் லைஃப்ல மறுபடியும் வந்திருக்காங்களான்னே என்று கதிர் மெதுவாக கேட்க சரவணன் ஆமாம் என தலையசைக்கிறான். ஆனா கதிர், இப்ப நாங்க பழகிறது பழையபடி கிடையாது. அவளுக்கும் விவாகரத்து ஆகிடுச்சு, எனக்கும் விவாகரத்து கேஸ் போயிட்டு இருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இதை இந்த ஊர் உலகம் தப்பாத்தான் பார்க்கும்னு இப்பதான் புரியுது என்று வருத்தத்தோடு சொல்கிறான் சரவணன். கதிர் அவனை தேற்றும் விதமாக, நீங்க தப்பு பண்ணலேன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணே, ஆனா இப்போதைக்கு மயில் தரப்பிலிருந்து இதையே ஒரு காரணமா காட்டி விவாகரத்து கேஸ்ல உங்களுக்கு எதிரா திருப்ப பார்ப்பாங்க, அதனாலதான் அப்பாவும் கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்றாரு என்கிறான். இன்னொரு பக்கம் பாக்கியா மயிலின் அம்மா சும்மா இருப்பதாய் இல்லை. அஞ்சலி வீட்டுக்குச் சென்று சண்டையிட்டது போதாதென்று தன் வழக்கறிஞரை சந்தித்து பேசுகிறார். சரவணனுக்கு வேறொரு பெண்ணோடு தொடர்பு இருக்கிறது. அதை வைத்து விவாகரத்து வழக்கில் அதிக நஷ்டீடு கேட்க வேண்டும் அல்லது அவனை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருக்கிறது. ராஜி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, சரவணன் அண்ணன் மேல தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா மயில்கிட்ட யாராவது பேசி இதை தெளிவுபடுத்தணும். மயில் இதை கேள்விப்பட்டா இன்னும் தப்பாத்தான் முடிவெடுப்பா என்று கதிரிடம் கவலைப்படுகிறாள். அஞ்சலியும் சரவணனின் குடும்ப நிலைமையை புரிந்து கொண்டு அவனுக்கு தர்ம சங்கடம் தரக்கூடாது என்பதற்காக தானாகவே விலகியிருக்க நினைக்கிறாள். சரவணன் தன் வேலையில் கவனம் செலுத்த முயன்றாலும் அஞ்சலியின் அம்மாவும் தன் அப்பாவும் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதை உறுத்திக்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அஞ்சலியுடனான நட்பு மயிலுடனான உறவை நிரந்தரமாக பிரித்துவிடுமோ என்ற பயம் அவனுக்குள் மெல்ல எழுகிறது. இதன் தொடர்ச்சியாக மயில் இந்த அஞ்சலி விஷயத்தை கேள்விப்படும்போது அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். சரவணன் அஞ்சலியுடன் பழகுவதை தவறாக புரிந்து கொண்ட பாக்கியா அஞ்சலியின் வீட்டுக்கே சென்று பெரிய கலவரம் செய்கிறார். அஞ்சலி விவாகரத்து பெற்றவர் என்பதால் அவர் தன் மருமகனின் வாழ்க்கையை கெடுப்பதாக கூறி மிரட்டுகிறார். இந்தச் சூழலில் அங்கு வரும் சரவணன் அஞ்சலி குடும்பத்தை அசிங்கப்படுத்த வேண்டாம் என பாக்கியாவிடம் மல்லு கட்டுகிறார். ஆனால் அஞ்சலியின் அம்மாவோ நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து ஏற்கனவே விவாகரத்து வழக்கில் இருக்கும் சரவணனுடன் பழகுவது தன் மகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் எனக் கருதி இனி அவளை சந்திக்க வேண்டாம் என சரவணனிடம் கராராக கூறிவிடுகிறார். இதனால் மனமுடைந்த சரவணன் தன் தந்தை பாண்டியனிடம் உண்மையை மறைக்காமல் அஞ்சலி தனது பழைய காதலிதான் என்பதை ஒப்புக்கொள்கிறார். இப்போது அவர்கள் வெறும் நண்பர்களாகவே பழகுவதாக அவர் கூறினாலும் பாண்டியன் அதை ஏற்கவில்லை. விவாகரத்து வழக்கு முடியும் வரை அஞ்சலியிடமிருந்து முழுமையாக விலகி இருக்குமாறு அறிவுறுத்துகிறார். இதற்கிடையில் பாக்யா இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி மயிலின் காதுக்கு கொண்டு செல்கிறார். சரவணன் வேறொரு பெண்ணுடன் சுற்றுவதாக கேள்விப்பட்ட மயில் கடும் ஆத்திரமடைந்து அஞ்சலியை நேரில் சந்தித்து எச்சரிக்கிறார். தன் நட்பால் அஞ்சலிக்கும் தன் குடும்பத்துக்கும் கெட்ட பெயர் ஏற்படுவதை விரும்பாத சரவணன் வேதனையுடன் அஞ்சலியின் தொடர்பை துண்டிக்கிறார். கதிரும் ராஜியும் சேர்ந்து மயிலிடம் உண்மையை விளக்க முயன்றாலும் பாக்கியாவின் தூண்டுதலால் மயில் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. தன் பழைய காதலை தியாகம் செய்தது போல இப்போது தன் நட்பையும் குடும்பத்துக்காக விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு சரவணன் தள்ளப்படுகிறார்.
அடுத்ததாக இந்த சிக்கல்களுக்கு நடுவே மயில் தன் தவற்றை உணர்ந்து சரவணனுடன் சேருவாரா அல்லது பாக்கியாவின் பிடியில் சிக்கி விவாகரத்து முடிவில் உறுதியாக இருப்பாரா என்று பார்ப்போம். சரவணன் அஞ்சலியுடனான தொடர்பை முழுமையாக துண்டித்துக் கொண்டாலும் பாக்கியா இந்த விஷயத்தை விடாமல் பிடித்துக் கொள்கிறார். மைடம், பார்த்தியா, அந்த பொண்ணுக்காகத்தான் அவன் உன்னையே வேணாம்னு சொன்னான் என்று தொடர்ந்து நஞ்சை கலக்கிறார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகும் மயில் கோபத்தில் விவாகரத்து முடிவில் இன்னும் பிடிவாதமாக மாறுகிறார். நீதிமன்றத்தில் இந்த அஞ்சலி விவகாரத்தை சாதகமாக பயன்படுத்தி சரவணனை ஒரு குற்றவாளியாக காட்ட பாக்கியா திட்டமிடுகிறார். இன்னொரு பக்கம் அஞ்சலி தன் மீதான பழியைத் துடைக்கவும் சரவணன் வாழ்க்கையை காப்பாற்றவும் ஒரு அதிரடி முடிவை எடுக்கிறார். அவர் நேரடியாக பாண்டியன் வீட்டிற்குச் சென்று, சரவணன் எனக்காக பேசவில்லை, ஒரு நண்பனாகத்தான் உதவினார், எங்களிடையே இருந்த பழைய காதல் எப்போதோ முடிந்துவிட்டது என்று உண்மையை உரக்கச் சொல்கிறார். அஞ்சலியின் இந்த துணிச்சலான பேச்சு பாண்டியன் மற்றும் கோமதிக்குச் சரவணன் மீதான நம்பிக்கையை அதிகமாக்குகிறது. சரவணன் தன் குடும்பத்திற்காக துயரப்படுவதைக் கண்டு சகிக்காத கதிரும் ராஜ்யம் மயிலை தனியாகச் சந்திச்சு பேசுறாங்க. அண்ணன் தப்பு பண்ணிருந்தா இந்நேரம் அஞ்சலியோட போயிருப்பாரு, ஆனா உங்களுக்காகத்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா நிக்கிறாரு என்று ராஜி புரிய வைக்க முயற்சி செய்கிறார். மயிலின் மனதில் லேசான மாற்றம் ஏற்பட்டாலும் பாக்கியாவின் பிடிவாதமும் சமூகத்தின் பேச்சும் அவரை தடுத்து நிறுத்துகின்றன. இதற்கிடையில் சரவணன் தன் டெலிவரி வேளையில் மும்முரமாக இருந்து கொண்டு குடும்ப பாரத்தைச் சுமக்கிறார். அஞ்சலி விவகாரத்தால் ஏற்பட்ட கரையை துடைத்து மயில் மீண்டும் வீட்டுக்கு வருவாரா அல்லது பாக்கியாவின் சூழ்ச்சி வெல்லுமா என்ற பதற்றமான சூழலில் கதை நகர்கிறது. அடுத்ததாக நீதிமன்றத்தில் பாக்கியா தொடுத்த புகாருக்கு சரவணன் எப்படி பதில் அளிக்கப் போகிறார் என்பது பற்றி பார்ப்போம். நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வரும்போது பாக்கியா திட்டமிட்டபடியே அஞ்சலி விவகாரத்தை பெரிதுபடுத்துகிறார். சரவணனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாகவும் அதனால்தான் தன் மகள் மயில் அவருடன் வாழ விரும்பவில்லை என்றும் வாதிடுகிறார். இதைக் கேட்டு அதிர்ச்சியடையும் சரவணன் தன் தரப்பு நியாயத்தை சொல்ல முடியாமல் தவிக்கிறார். ஆனால் அஞ்சலி எதிர்பாராத விதமாக நீதிமன்றத்திற்கே வந்து சாட்சி சொல்கிறார். சரவணன் ஒரு கண்ணியமான நண்பர் என்றும் தங்களுக்குள் இருந்த பழைய காதல் எப்போதோ முடிந்துவிட்டது என்றும் தான் விவாகரத்து பெற்றவள் என்பதால் பாக்கியா வீணாக பழி சுமத்துவதாகவும் உண்மையை உரக்கச் சொல்கிறார். அஞ்சலியின் இந்த துணிச்சலான வாக்குமூலம் பாக்யாவின் சதியை தகர்க்கிறது. நீதிபதி சரவணன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொள்கிறார். இதற்கிடையில் மயில் தன் தாயின் தூண்டுதலால் தான் இவ்வளவு தூரம் தப்பு செய்தோம் என்பதை உணரத் தொடங்குகிறார். ராஜி மற்றும் கதிர் மீண்டும் மயிலை சந்தித்து சரவணன் அஞ்சலியை விட்டு விலகியது உனக்காகத்தான் என்பதை புரிய வைக்கிறார்கள். அஞ்சலியே நேரில் வந்து உண்மையைச் சொன்னது மயிலின் மனதை உருக்குகிறது. தன் கணவர் மீது வீணாகச் சந்தேகம் கொண்டு அவரை தவிக்கவிட்டதை நினைத்து மயில் வருந்துகிறார். பாக்யா எவ்வளவு தடுத்தும் கேட்காமல் மயில் மீண்டும் சரவணனுடன் சேர்ந்து வாழ விரும்புவதாக தன் முடிவை அறிவிக்கிறார். பாண்டியன் மற்றும் கோமதி குடும்பத்தினர் இந்த முடிவால் நிம்மதியடைகிறார்கள். சரவணன் தன் நேர்மையை நிரூபித்த மகிழ்ச்சியில் மீண்டும் மயிலை தன் வீட்டிற்கு அழைத்து வருகிறார். அஞ்சலி ஒரு நல்ல தோழியாக விலகிச் சென்று சரவணன் மயில் வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்து வைக்கிறார். அடுத்ததாக மயில் மீண்டும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டிற்குள் நுழையும்போது பாக்கியாவின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.